ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் ஊரில் நடந்த தேர் திருவிழாவை பார்க்கலாம் வாங்க. ஆடி திருவிழா எங்கள் ஊரில் 30 நாளைக்கு மேல் நடக்குங்க. அதில் ஒரு திருவிழாவான தேர் திருவிழா தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே தேர் திருவிழாவானது ஒரு நாள் மட்டும் நடக்காதுங்க, 2 நாள் திருவிழாவாக நடைபெறும். ஆடி திருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவாகவும் 10ஆம் நாள் திருவிழாவாகவும் இந்த தேர் திருவிழாவானது நடைபெறுங்க. தேர் திருவிழா ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே தேரின் சக்கரங்கள், மையப்பகுதி, மேல் பகுதி, தேரின் அனைத்து பாகங்களும் சரிபார்த்து சீரமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தான் இந்த தேர் திருவிழாவானது நடைபெறும். தேர் திருவிழா நாளன்று தேர் வலம் வரக்கூடிய அப்பகுதிகளில் பாதுகாப்பு கருதி மின்சாரமானது நிறுத்தி வைக்கப்படும். தேர் நகர்ந்த பிறகுதான் பகுதிகளுக்கு மின்சாரமானது வழங்கப்படும். தேரின் இரு புறங்களிலும் பெரிய சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். தேரின் இரு புறங்களிலும் உள்ள சங்கிலியை பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் பிடித்து இத்தேரை இழுத்து வருவார்கள். தேர் திருவிழா நடைபெறும் இந்த 2 நாட்களிலும் அறந்தாங்கியில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்படும். தேர் திருவிழாவானது மாலை வேளையில் நடைபெறும். தேரடி அப்படின்னா தேர் வலம் வரக்கூடிய நாட்களை தவிர மற்ற நாட்களை நிலையாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேரை தான் நம்ம தேரடி அப்படின்னு சொல்லுவோம். தேர் திருவிழாவுடைய முதல் நாள் தேரடியிலிருந்து பெரிய கடை வீதி, ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயம் வழியாக தேரானது வலம் வரும். இவ்வீதிகள் வழியாக தேர் வலம் வருவதற்கு குறைந்தது 3 மணி நேரமாவது ஆகும். முதல் நாள் வலம் வரக்கூடிய தேரானது இவ்வீதிகள் வழியாக வலம் வந்து ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயம் அருகில் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்படும். இவ்வாறாக முதல் நாள் தேர் திருவிழாவானது நிறைவு பெறும். நிறுத்தி வைக்கப்பட்ட தேரானது மறுநாள் 2வது நாள் தேர் திருவிழாவன்று தேரை நகர்த்தி பள்ளிவாசல் வழியாக வலம் வந்து மீண்டும் தேரடியில் தேரை நிலைநிறுத்துவார்கள். இவ்வாறாக தேர் திருவிழாவானது 2 நாட்கள் தேர் திருவிழாவாக அறந்தாங்கியில் கொண்டாடப்படுகிறது.
Day 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.